இன்னைக்கு கம்பெனில நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. பாவம்க்கா. அந்த பிரஷர்ல தான் அப்படி பேசிட்டேன். சாரிக்கா. உனக்கும் சாமுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்னன்னு எனக்கு புரியல. கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னதான் சூர்யா உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு? அது வந்துக்கா, என்ன சூர்யா இவ்ளோ நடந்திருக்கு? அம்மா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. சரி விடு, பரவாயில்ல. நீயும் சாமும் உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்க காதல் ஜெயிக்கும். அதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ நடந்த விஷயத்துக்கு நீ முதல்ல சாம் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க தான் பின்னாடி பூதகரமா வெடிக்கும். இதுவே உனக்கும் சாம்க்கும் பெரிய இடைவெளி வர்றதுக்கு காரணமாயிடும். என்ன சூர்யா யோசிச்சுட்டு இருக்க? எப்படி சாரி கேக்குறதுன்னு தயக்கமா இருக்கா? அதெல்லாம் இல்லக்கா, தப்பு என் மேலதான். நான் அப்படி பேசிருக்க கூடாது. எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. நான் போய் மன்னிப்பு கேக்குறேன். அப்போ வா சூர்யா, என் கண்ணு முன்னாலே அவகிட்ட மன்னிப்பு கேளு. ஷாம், அடுத்து என்ன பண்ண போற? ஸ்குவாட்ஸ் தான் மாம். ஷோ, நான் அதை கேட்கலடி. சூர்யா விஷயத்துல என்ன பண்ண போற? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல மாம். ஷாம், நீயும் சூர்யாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சமையல், ஆபீஸ்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்ட. ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அதான் சூர்யா விஷயத்துல அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். மாம், சூர்யா தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன? யூஎஸ்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு நீ இவ்ளோ வெள்ளந்தியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவன் முழு மனசோட உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னானா? இல்லையே. அன்னைக்கு நீ ஏதோ கழுத்துல கத்திய வச்சு மிரட்டின, அதனால ஓகே சொன்னா. நிஜமாவே உன் மேல லவ் வந்து அவன் சொல்லல. அப்படி இருந்தா எப்ப பார்த்தாலும் ஏன் உன்னை விட்டு விலகி போறான்? மாம், அதுக்காக ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. அவனுக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அவன் அந்த பிரஷர்ல சுத்திட்டு இருக்கான். நான் கூட போய் கேட்டேன். அதுக்கு சூர்யா என்ன சொன்னா தெரியுமா? இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல உன் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, கண்டிப்பா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இல்ல ஷாம், நீ அவனை கண்மூடித்தனமா லவ் பண்ற. அதான் அவன் சொல்றது எல்லாமே நம்பிட்டு இருக்க. நீ மிரட்டி கேட்டதுனாலதான் அவன் உனக்கு ஓகே சொன்னான். இது கம்பல் பண்ணதுனால நடந்தது, விருப்பப்பட்டு இல்ல. இப்ப என்ன என்னமோ பண்ண சொல்றீங்க? அவன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கான். திரும்ப திரும்ப அதையும் சொல்லாத ஷாம். வெறும் வாய் வார்த்தையெல்லாம் நம்ப முடியாது. யார் வேணா எப்ப வேணா மனசு மாறலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நீ கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் பயந்துகிட்டு ஓகே சொல்லிருப்பான். இதுதான் நிஜம். இத கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாதே. நீ நினைச்சது நடக்கணும்னா ஒரு சில விஷயம் பண்ணணும். ஒண்ணு, அவனை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மாம். அப்போ அவன் உனக்கு தானே கன்ஃபார்மா ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அவன் உன்னதான மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அப்புறம் தேவையில்லாம இந்த வீட்ல எதுக்கு இன்னொருத்தி? அந்த சமந்தாவை வீட்டை விட்டு விரட்டு. மாம், அது அவ்வளவு ஈஸி இல்ல. ராஜா ஆண்டியும் சந்திரவும் விடவே மாட்டாங்க.
ஷாம், உனக்கு சூர்யா வேணும்னா இந்த மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ற ஆளுங்க யாருமே இந்த வீட்ல இருக்க கூடாது. அதுவும் சமந்தா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் சூர்யா முழு மனசோட உன்னை ஏத்துக்கவே மாட்டான். அந்த சமந்தா போகலன்னா நாம தான் அவளை விரட்டி விடணும். அதோட சூர்யா உன்னதான் மேரேஜ் பண்ணிப்பாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வாங்கிடு. இது ரெண்டையும் பண்ணிட்டா கண்டிப்பா சூர்யா உனக்கு தான். ஓகே மாம், நீ சொல்றது சரிதான். முடிஞ்சது. திரும்புங்க. கண்ண மூடுங்க. பரவாயில்லையா லீலா, உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. பேசாம டிகிரி முடிச்சிட்டு ஒரு பார்லர் ஆரம்பிச்சிரு. நீங்க வேற, நானே யூடியூப் பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன டெஸ்டிங்கா? ஐயோ சாம், இது half an hour எடுக்காதீங்க, அப்புறம் எஃபெக்ட்டே தெரியாது. ஆம், அப்படியா? அப்படித்தானே வீடியோல காமிச்சிருக்காங்க. உனக்கு ட்ரை பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க ஒண்ணும் ஓபனிங் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சூர்யாவை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டேன். அவர் வாயே திறக்கல. எவ்வளவு அமைதியா இருந்தாரு தெரியுமா? ஆமா ஆமா, பெரிய அண்ணன். எனக்குதான் சூர்யா வாயை திறந்திருக்காரு, இன்னைக்கு திறக்கிறதுக்கு. ஏன் எங்க அண்ணன் மேல உங்களுக்கு இன்னும் கோவம் தீரலையா? டிஷ்யூ ரூம்ல எல்லாம் இருக்கு, இத வர க்ளீன் பண்ணணுமே. ஐயோ டைம் வராச்சே. உங்க அண்ணன் பண்ண காரியத்தை பார்க்கும்போது எனக்கு அவர் மேல டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வருது. அப்புறம் உங்க அண்ணன் வந்து பேசும்போது அந்த கோவம் டபுள் மடங்கு ஆகுது. அந்த டைம்ல என்ன தோணும் தெரியுமா? அப்படியே உங்க அண்ணன் சூர்யாவை அடிச்சு ஒத்தச்சு அவர் மூஞ்சில அப்படியே 4 குத்து குத்தணும்னு தோணும். ஆனா பூனை போகுது பாவம்னு ஒவ்வொரு தடவையும் பொழிச்சு போட்டுன்னு விட்டுடுவேன். நான் தெரியாம தான் கேக்குறேன் லீலா, உன் அண்ணனுக்கு ரொமான்டிக்கா பேசவே தெரியாதா? ரொமான்டிக்கா பேச வேண்டாம், அட்லீஸ்ட் சிரிச்சாவது பேசலாம்ல. சரி சிரிக்க கூட வேண்டாம்ப்பா, சிரிச்ச முகமாவது இருக்கலாம்ல. எப்ப பாரு பேச உருன்னு வச்சுக்கிறது, பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட எனக்கு தலைவலிக்குது காஃபி குடுன்னு கேட்டாரு. சரி பூனை போகுதுன்னு காஃபி கொடுத்தா கண்ணா பின்னாடி என்னைய திட்டுறாரு. இத்தனைக்கும் என் மேல தப்பே இல்ல, யார் மேலயும் இருக்கிற கோவத்தை என் மேல காட்டுறாரு. அது அவருக்கே தெரியும். ஒரு சாரி கூட கேட்கல தெரியுமா? எனக்கு வந்து கோவத்துக்கு நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஒரு நாளைக்கு இருக்கும் அண்ணனுக்கு, அன்னைக்கு தெரிய போகுது இந்த சமந்தா யாருன்னு. என்னாச்சுன்னா திடீர்னு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சீக்கிரம் போய் க்ளீன் பண்ணு, மூஞ்சி எல்லாம் காஞ்சு போயிருக்கு. அப்புறம் சாம்க்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னையும் பிடிச்சி திங்க போறான். என்னாச்சு சாம்? நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணன் ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு?
அண்ணன் சூர்யாவா? ஆமா அவர்தான். அவர் எப்போ இங்க வந்தாரு? சுத்தம். அவர் வந்ததே உங்களுக்கு தெரியாதா? ஆமா, நீ எங்க போயிருந்த? டிஷ்யூ பேப்பர் எடுக்க ரூம்க்கு போயிருந்தேன். போச்சு. என்ன லீலா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாதா? எனக்கு என்ன தெரியும் அண்ணன் வருவார்னு? நீதான் இங்க இருக்கேன்னு நினைச்சு உன் அண்ணனை திட்டி தீத்துட்டேன். அவ்வளவுதான். இனி என்ன சொல்ல போறானோ? மாட்டல. சரி சரி, இந்த வெள்ளரிக்காவை கண்ணுல வைங்க. ஆமா. சாமான்யா ஐயோ, எங்க ஆளை காணா. வர இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பட்ட பகல்ல ரூம பாப்பரப்பான்னு திறந்து போட்டு போயிட வேண்டியது. நான் ஒருத்தன் தான் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. ஐயோ, இந்த 20,000க்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. போய்க்காளா? பேசாம இந்த போனை வித்து கடனை தீர்த்துலாமா? ஐயோ, இது சாமானியாக்கு தெரிஞ்சா சாமி ஆடிடுவாளே. பரவாயில்ல, அவசரத்துக்கு தோஷம் இல்ல. இதை வித்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நாராயணா, உன் ஸ்டேட்டஸ் என்ன, அந்தஸ்து என்ன? கேவலம் 20,000 ரூபாய்க்கு போனை திருடுற அளவுக்கு ஆயிட்டேடா. ஐயோ, வேற வழி இல்ல. இவன் எப்படி இவளுக்கு? ஹாய் டியூட். டேய், ஐயோ கே ராஸ்கல், நீ யாரா? நீ எதுக்காடா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண? ஃபர்ஸ்ட் நீ யாருடா? ஆமா, சாமானியா எங்க? டேய், அவன் எங்க போன உனக்கு என்னடா? அன்னைக்கு சாப்பாடு தட்டி விட்டு காசு கட்டுறதுக்கு என்ன வாயிலே குத்துறே இல்ல. அதனால அந்த பொண்ணு எவ்வளவு அவமானப்படுத்தி தெரியுமா? நான் எவ்வளவு கேவலப்படுத்த தெரியுமா உனக்கு? உன்னை சும்மா விட மாட்டேன்டா பரதேசி பையல. ஆமா, அங்க என்னடா பண்ற? டேய், அத நான் கேக்குறேன்டா. நீ எதுக்குடா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண? அயோக்கிய பையல, பரதேசி. பண்ணார தாண்டி வச்சு பரதேசி. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஹலோ. அட பாவி, பொம்பளை வாய்ஸ்ல பேசி என்ன ஏமாத்தற நினைச்சியா? ஏன் பொண்ணு யார்கிட்ட கத்திட்டு இருக்க? போன் குடி. சாம், இவ யார் தெரியுமா? யாரா இருந்தா உனக்கு என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ரூம்குள்ள வந்து ஏன் போன் எடுத்து பேசிருப்ப நீ? ஐயோ, அன்னைக்கு நீ அவமானப்பட்டதுக்கு காரணமே இவன் தான். ஃபர்ஸ்ட் கிளம்புங்க இருந்து. இவ ஏன் என்ன வெளியே துரத்த பாக்குறா? அப்போ இவங்க 2 பேருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. எதுக்கும் இவளை மிரட்டி பாப்போம். ஏய் நல்ல விரும்பி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன சில மாதிரி நின்னுட்டே இருக்க? முதல்ல வெளிய போயா. தாராளமா போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 20,000 தட்டு போறேன். 20,000? எதுக்கு? ரொம்ப வாய பழக்காத. இப்ப கால் பண்ணவன் யாரு, அவனுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன், இந்த எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இத யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கணும்னா, குறிப்பா சூர்யா கிட்ட சொல்லாம இருக்கணும்னா, நீ எனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்து தான் ஆகணும். உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப கால் பண்ணது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீ தானே பேசுன?
யாரோ அன்னோன் நம்பர்னு நினைக்கிறேன். ஓ முன்ன பின்ன தெரியாதவங்கிற, ஆனா போட்டோவை போட்டு பேரை சேவ் பண்ணி வச்சிருக்க. எப்படிமா? அவன உன்ன டியூடுங்கிறான், உன் பேரை வேற கரெக்டா சொல்றான். என்ன நடக்குதுங்க? அவனுக்கு உனக்கு உள்ள கனெக்ஷன் என்ன? யோசிக்கிறா. ஆகா திணறா, யோசிக்கிறா. அப்ப நமக்கு கண்டிப்பா 20,000 கிடைச்சிரும். என்னம்மா பயமா இருக்கா? இந்த நாராயண கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் கதி. எதுக்காக இப்ப என்ன அடிச்ச? நியாயப்படி பார்த்தா நான் தான் அவனை அடிச்சிருக்கணும். என்ன தப்பு மேலதான். ஏதோ பொம்பளை பிள்ளை ஆச்சேன்னு போனா போதுன்னு நீ என்னையே கை நீட்டுறியா? மறுபடியும் அடிக்கிற? இதெல்லாம் சரியில்லை. ஏயா கொஞ்சம் விட்டா ரொம்பதான் சவுண்ட் குடுக்குற. நீ யாரு, என்ன பண்ணிட்டு வந்திருக்க, எதுக்கு உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இவன் பயப்படுறத பார்த்தா கண்டிப்பா எதுலயும் மாட்டிருப்பான். இப்படியே மெயின்டைன் பண்ணி பயமுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். இத நான் சூர்யா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என்ன மேடம் இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏதோ வயசுல பெரியவன், கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன், அதுக்கு போய் இப்படியா? இதெல்லாம் விட்டு தள்ளுங்க கழுத. நான் உங்க ரூமுக்கு வரல, போனை எடுக்கல, உங்ககிட்ட பணம் கேட்கல, நீ என்ன அடிக்கல. நம்ம 2 பேரும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸா பேசுவோமா? இங்க கை கொடு. இப்படி டீசென்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு அவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன், இவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற சொல்லிட்டு இருக்கே. என்ன பொண்ணுமானே? என்ன ஷாம், நடந்ததை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஆளு இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு போறான். அவன் எதுக்கு பணம் கேட்டான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, இவன் பெரிய யோகிய. 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்கு பணம் கேட்க போறான். இவனே ஒரு ஃப்ராடு தானே மாம். எங்கேயாவது ஃப்ராடு தானே பண்ணி மாட்டிருப்பான். அதை சமாளிக்க நம்ம கிட்ட பணம் கேக்குறான். அதான் குத்து மதிப்பா கொஞ்சம் மிரட்டி விட்டுருக்கேன். அவனும் பயந்துட்டு ஓடிட்டான். இவனெல்லாம் இப்படிதான் வச்சுக்கணுமோ? கரெக்டா சொன்ன ஷாம். ஒரு தடவை நாம பயந்து அவனுக்கு பணம் கொடுத்து பழகிட்டா, அப்புறம் அதையே காரணமா வச்சு சும்மா சும்மா வந்து பணம் கேட்பான். அப்புறம் நாம வீக் ஆயிடுவோம். அவன் அதுக்கப்புறம் நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவான். பார்த்து நடந்துக்கும். சரி மேம். இத பாருங்க சூர்யா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். உனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா கொஞ்ச நாளா உன் முடிவுகள்ல தடுமாற்றம் தெரியுது. பாவம் சாம், தேவையில்லாம அவளை போட்டு அந்த அளவுக்கு திட்டிருக்க. உனக்கே தெரியாம நீ அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டியோன்னு தோணுது சூர்யா. இத பார்ப்பா, சாமானிய விஷயத்துல நீ எடுத்த முடிவும் அதை செயல்படுத்துறதுக்கான உன் வேகமும் எனக்கு என்னவோ சரின்னு தோணல. உறுதியா சொல்றேன், உன்னோட இந்த முடிவை உன் அண்ணம்மா இருந்திருந்தா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மாவை கேட்காம நீ எதுவுமே செஞ்சதில்லை. அவங்க வரட்டும், அவங்க கிட்ட கலந்து பேசி அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. கண்டிப்பா அவங்களும் சமந்தாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. அவனுக்கு செத்து போயிடுவேன்னு மிரட்டதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அததான்ப்பா நானும் சொல்றேன். அந்த பொண்ணு உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருக்கு. அதனால தான் நீயும் ஒத்துக்கிட்ட. போதும், நிறுத்துங்க.